Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுவையான கத்திரிக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுவையான கத்திரிக்காய் பருப்பு கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 5 கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் கூட்டுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். 100 கிராம் துவரம்பருப்பு, காரத்துக்கு 4 வரமிளகாய், அரை தக்காளி, சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 சில் தேங்காய், 2 வெள்ளைப்பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கூட்டுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான கத்திரிக்காய் பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய துவரம் பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் பருப்பு கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக அதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா மணமாக இருக்கும் கூட்டுக்கு. இப்போ பருப்பு ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காவை அப்போ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது கலர் மாதிரி ஒரு மாதிரி காரி போன மாதிரி ஆயிரும். இப்போ பருப்பு வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் பருப்பு கூட்டுக்கு நான் மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். புளி, வெள்ளைப்பூண்டு பல், வரமிளகாய். காரத்துக்கு நீங்கள் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய 2 சில் தேங்காவுமே சேர்த்துருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் பருபருன்னு இருந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு அரை வேக்காடுக்கு மேலேயே நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா பெருசாக அறுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாகவே அரைச்சிக்கலாம். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு அறுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் அரை வேக்காடுக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மசால் ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி பருபருன்னு அரைச்சிக்கிறேன். அப்புறம் தான் கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துலேருந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ மசாலா சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டும். அப்படின்னா தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் கொதி வருது. இதை இப்போ இறக்கி வச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கூட்டோட கலரு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ கூட்டுக்கு தாளிப்பு செய்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை கூட்டில் நான் சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, சுவையான கத்திரிக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.